எந்த பேண்ட் போட்டாலும் அடிச்சு கொள்றானுங்க. பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், என்ன அடிச்சா செத்து போயிருவேன். என்னடா சொல்றா? ஆமா. எப்பறா அடிச்சா செத்து போயிருவான்? யா ஆமா. என்னடா சூனிங் வச்சிருக்கியா? நான் மந்திர சக்திக்காரன். என்ன அப்படியே என்ன அடிச்சே கை கால் குஞ்சு தெரியாத மாதிரி பண்ணி போடு. அப்படியே வேணாம் போடு. நண்பா நாடு நாடு மகா நாடு வேறு புகழ் சிறந்த அழகிரி மன்னாடு நாடு நாட்டின் பெயர் என்ன? வெற்றிபடி காட்டு வளவே. என்ன ஊரு? வெற்றிபடி காட்டு வளவே. என்ன ஊரு? வெற்றிபடி காட்டு வளவே. என்ன பலமா? வெற்றிபடி காட்டு வளவே. என்ன பலமா? ஆயா கூதி. என்ன தெத்திரிபடி சேர்ந்த? தெத்திரிபடி சேர்ந்த காட்டுவளவு என்றால் என்னடா சண்டாளா இது? சாமி தெத்திரிபடி சேர்ந்த தெத்திரிபடி சேர்ந்த காட்டுவளவு என்றால் சொந்தமான தாய் நாடு தலைநகர் வச்சுமா நாடு. இங்க இறந்தூர்லயே ஆண்லாக பிரதிட்ட அப்பமார்களும் பெண்ணாக பிரதிட்ட தாய் உள்ளங்களும் கல்விக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் கடல் அலைபால் காட்சியளிக்கிறார். ஆமா. ஏன் என்ன காரணம்? எதை முன்னிட்டு எதனால? ஓங்காளி அம்மன் மகா கும்பாபிஷேகத்தை முன்வைத்து அவங்க குல பங்காளிகள் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து இன்று இரவு நாடகம் அரங்கேற்ற செய்கிறார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உலகத்தை காக்க பிறந்தால் ஸ்ரீ ஓம்பராசக்தி இந்த வடக்க பிறந்த வடபத்திரகாளி அம்மனுக்காக வேண்டி அஷ்டபந்தன கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து 35,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து 35,000. ஆமாடா சண்டாளா, அதுக்குள்ள ஐயா 6,000 எங்கடா போச்சு? என்னதுடா டேய், என்னடா கமிட்டி அடிக்கிற பண்றீங்க? 50,000 சண்டாளா டேய், எங்கடா 5,000 தின்னுபியா? திங்கர மகாராஜர்லாம் விட்டுறீங்க. ஏடா பாவம் அப்பாவி ஜீவங்க இவங்க கரெக்டா போய் 35,000 சொல்றீங்க. கரெக்டா இருக்கிற இடத்துல போது இன்னும் குறைஞ்சு 50,000 என்று அதாவது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கணபதி கலைவாணி நாடக சபா அதாவது அண்ணனாகிய செல்லன் அண்ணா அவர்களும் முத்துராஜ் அவர்களுடைய நாடக சபா அழைத்து வந்து பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து இன்றைக்கு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆமா சாமி. அவருடைய குடும்பங்களும் இந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அதாவது நம்ம நாடக தெருக்கூத்து கலை அழியாமல் இருக்க வேண்டும் என்று உலகம் எங்கு ஒளிபரப்பு செய்யக்கூடிய யூடியூப் சேனல் இந்த ஐயா இந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய செல்வம் ஐயா யூடியூப் சேனல் நம்மளுடைய தெருக்கூத்தை இன்று காண முடியவில்லை என்றாலும் நாளை பார்க்கலாம், நாளை மறுநாள் பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்கலாம், போச்சாதான் நாம இருக்கிற வரைக்கும் பார்க்கட்டும். நாம செத்தாலும் பாத்துக்குவாங்க. நீ செத்து போயிட்டா கூட ஆமா உன்னை பாத்துக்கிட்டாம்பா. இப்படி ஒரு நாடக கலைஞர்கள் இருந்தாங்க. இப்படி செத்து போயிட்டான் அன்னைக்கு ஆடி பாத்தா யாவதம்பி நீயே பேசிட்டு நான் எதுக்குறேன். இல்ல இன்னைக்கு செத்து போயிட்டான் அப்படின்னு எப்படி நீ விருதுல செத்து போறல? 1.5 சேனல் வந்துட்டு எங்கிட்டி தவத்து மூஞ்சிடா இதெல்லாம். நீ விருதுல செத்து போறல? எந்த ஜாதிக்கு ஜராமா? டேய் பூணூல் கரவதா அழுப்பா. ஒரு பாடி போக்கே வந்து ஒரு பூணூல் கரவதா நான் வரேன். ஒரிஜினல் கோட் நீயா? இன்றைக்கு அதாவது செல்வம் ஐயா அவர்களும் நம் நாடக கலைக்காக வருகின்றிருக்கிறார். அவருடைய குடும்பங்களும் இன்னும் நமக்காக அன்பளிப்பு செய்த ரசிகர் மக்களின் குடும்பங்களும் சென்ற இடம் செல்வாக்கோடு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்துடன் வாழ்க வளமுடன் என்று அம்மனாகிய காளியம்மன் வேண்டுகிறோம். சமர்ப்பணம். அப்படி என்ன கேக்குறேன்? 1.5 ரூபா பவுடர் போட்டு எத்த ஜோடு பெரிய மனுஷன் வந்தாலும் வாடாங்கிறதா போடாங்கிறதா அம்மாளுங்க. ஏடா நீ சிக்கா புளித்தியா? நீல பெரிய அவள லண்டன் புளித்தியாடா? போட்டு ஏய் ஏ பூனூர் கரவதடா டேய். எங்க வளத்துறவா? நீ யாரு பாருங்க. நான் அகிலத்தில் புகழ் பெற்ற
வந்தாலும் நடக்காது. பூநூல பூநூல போனாலும் அத்தான் வரும் என்ன ஏண்டா அப்படி எல்லாமே வயிற்று சேர்த்துக்கிட்டு நான் அந்த காலம் அப்படியே நினைச்சுக்கிட்டேன். எங்க கலர் அப்படி உடியா ஜமீன் உடியா ஜமீன் என்ன போயிருக்கு கொட்டை பூவே ராஜாதி ராஜன் ராஜ மார்த்தண்டன் கொண்டாடி இல்லையா என்னது மாட்டு வந்து தெரியுது ராஜ மார்த்தண்டன் ராஜ உச்சித போலாகலை ராஜ வீரமர்மணி பிரதிப்ப பூலோகம் பூலோகம் சூர்லோகம் சுத்தலோகம் யாரா நீங்க சுத்தலோகம் சூர்லோகம் தனலோகம் தனலோகம் தவலோகம் தனலோகம் ஈரல் மலர் போல் வாழ்கின்றாய். எந்த பஸ்ஸுக்கு போற? பொறுமையா சொல்றாங்க கதை யூடியூப்ல ஓடி இருக்கு. ஈரேழு 14 புவனங்கள் வாழ்கின்றாய். 14 புவனங்கள் வாழ்கின்ற அமர் சித்தர் சித்தத்தை என்ன வேண்ட ஆயவசி அந்தரத்துக்கு போகும் இருந்துட்டு போதுங்க. என்னடா போதீங்கற? என்ன அந்த போதீங்க இருக்கற? போதீங்க யாரு இருக்கற? ஒரு மத்தலகாரமா. ஒரு போய் எத்தோடு பின்னாடி நிக்குது. தேவாதி தேவர்கள் போற்றுகின்றாய். மகாவீர பிரதாபனாகிய மகாவீர பிரதாபனாகிய என் பெயர் வானிலாக சந்திர தேவன். வானிலாக சந்திரன் வருகிறார் என்றால் அத்தளவுதல சொர்க்க மத்தியம் பார்த்தல அத்தளவுதல சொர்க்க மத்தியம் பார்த்தல அத்தளவுதல சொர்க்க மத்தியம் கீழால மேலால கீழ பூமி மேல ஆகாயம் மேல பூமி மேல ஆகாயம் அட அலுப்ப புண்ட மேல படுதல்ல என்ன மேல பூமி ஆகாயம் கீழால மேலால கீழ ஏழு மேல ஏழு ஈரேழு 14 பவுன்களிலும் ஈரேழு 14 கண்டவர் கலங்கிட வேண்டும் பார்த்தவர் பயந்தோட வேண்டும் மகாவீர தேவனாகிய சந்திரன் என்றால் வருகிறார் என்றால் தங்கா தங்கா பேரிகை என்ன மதுரை மலரா வா இல்ல உட்காந்துருக்கான் வா கூப்பிடுறாங்க வா ஓடியாதீங்க நானே கூப்பிட்டு இறங்கிட மாட்டேன் சீக்கிரம் எடுத்துக்கோ விடி விடி அந்த பொட்டி தாண்டறதில்ல பாவு ஏமாந்த மனுஷன் விட்டு விடி விடி கூந்தோட்ட காவனாட்டு திட்டிட்டு ஆரம்பிக்கும் இதுக்குதான் புண்டை தான் நான் வரலன்னு நண்பா சந்திரன் வருவாங்க என்றால் தங்கா 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 பேரிகை 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 சுத்தாரி கூத்தாரி கூத்தாடி குத்தாரி 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 புடுங்கடா புடிச்சு ஓடுறா புல்புல் தாரா புல்புல் தாராவா புல்புல் தாரா இலால மேலால இலி ஓடும் எலி ஓடும் 32 தாளம் இலங்கணும் மறைக்கிறியா சிரிக்கிறியாடா இல்லைங்க ரெண்டுமே உண்டுங்க 32 தாளம் இலங்கணும் 32 தாளம் இலங்கணும் 32 தாளம் 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 டேய் மன்னனை கண்டால் பக்கமா மந்திரியார் பாட்டு எடுத்து ஓதுவாய் அல்லவா எங்க உன்னுடைய புன்னையால இனிமையான குரல்ல ஒரு பாட்டு பாடு முதல்ல இருக்குதா பாரதிரம் பாவாடை என்ன புண்டை வேற இத வாங்கியாட்டுங்க பாடு பாட்டா பசுமா அது வேணாம் அது ரசிக்காது நாலு காலு பசுமாட்டு அது வேணாம்
முருகன் பாட்டு போடுங்க முருகன் பாட்டா சொல்லாத அப்படி சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா சுவையான உமதே செந்தமிழாலே தன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா சாட்ட பாடு நல்லா இருக்குதா கல்லாத எளியோரின் உள்ளமொரு ஆலயமோ கல்லாத எளியோரின் உள்ளமொரு ஆலயமோ கனலாறு படை வீடோ நிலையான ஜோதி உன்னை சொல்லாத தத சொல்லாத உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழாலே வாய்க்காத நாளில்லை பாட்டு வெளியே வந்திருக்கதா அல்ல வந்துச்சு கணப்பாலே நம்மளாம் எப்படி பலவன கவனம் அந்த வயல போது அந்த வயல போது அப்படி சொல்றேன் உன்னை இந்த மாதிரி இந்த வானிலாக சந்திரனாக இருந்தாலும் இந்த சந்திரனை பெற்றாலே எங்க அம்மா இது போண்டா கோழி வருஷ அளத்துல எலும்புகளும் உடச்சுடுவேன் தெரிஞ்சுக்க ஏடா அரை கிலோ எலும்பும் 4 கிலோ சதையை வச்சுட்டு வெறும் கொடுத்து கொடுத்துற ஏய் நண்டோட பேசுவேன் கேட்டாங்களா கேட்டாங்களாங்கிறேன் என் தாய் அப்படி கேட்டாலும் தினேஷ்குமார் அண்ணனாக வட்டவர் பாரி வழங்கியுள்ளார் 50 ரூபாய் மறந்து போயிட்டு குத்திக்கிறப்ப என்னடா சமாச்சாரம் யாரு ஏற்றமா எங்க குழண்டா பட்டு ஐயா என் தாய் வந்து யார் தெரியுமா ஐயா என 10 மாதம் சுமந்து தினேஷ்குமார் அண்ணன் இந்த நாடகருக்காக நீ சப்ளை செய்துடா தினேஷ்குமார் அண்ணன் அதை குடும்ப எப்படி கேளுங்க ரெடி
அதுக்கு போல் வேறு ஒன்றை உங்கள் போல் கிடைக்கிறது என்று தங்கமாகி தினேசனம் குடும்பத்தார் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று இந்த ஓங்கால மனிதர்களுடன் பாம்பு செய்யும் அத்திரி மகாமுனிவருக்கும் அனுசியா தேவிக்கும் நான் வானிலாத சந்திரன் பிறந்து எனக்கு 27 மனைவிமார்கள் 27 மனைவிகள் உண்மைதான் நண்பா அஸ்வினி முதல் பரணி வரை 27 மனைவிகளை திருமணம் செய்தாலும் சரி சரி என் மனைவியாகப்பட்ட அஸ்வினி ரேவதி பரணி இப்படி சொல்லக்கூடிய என் மங்கைமார்கள் 27 பேர் அரண்மனை வைக்கிறாங்க. குழந்தையை அழைத்து வா. எனக்கு நிறைய சமாச்சாரம் நிறைய வேலை இருக்குது.